வணக்கம். BA 4201 குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங் பேப்பர் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். செமஸ்டர் எக்ஸாம் ஃபாலோ பண்ணுறவங்க ஷார்ட்டாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 3 கேம் தியரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். மேக்ஸிமம் பிரின்சிபல். ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் தான் த மேக்ஸிமம் ஆஃப் மினிமம் கெயின்ஸ் இஸ் நோன் அஸ் maximum value and the corresponding alternative is called maximum strategy. Minimax minimum maximum அப்படிங்கிற மாதிரி. So the minimum of maximum losses is known as minimax value and the corresponding alternative is called minimax strategy. இது கேட்கலாம். Value of the game. So value of the game எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, the payoff of the saddle point is called the value of the game. Value of the game வந்து நம்ம கொஸ்டின்ல ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதோட டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா, this is equivalent to maximum or minimax value of the game. ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்கன்னா அதில் மினிமேக்ஸ் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ நீங்கள் பார்ப்போம். ஸோ அது ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்காங்கன்னா அந்த வேல்யூ தான் வேல்யூ ஆஃப் தி கேம் அப்படின்னு ப்ராப்ளத்தில் ஹைலைட் பண்ணும். ஸோ அதையே இங்கே தியரிட்டிக்கலாக நம்ம எழுதிக்கலாம். இப்போ மாடல் 1 ப்ராப்ளம் பார்க்கலாம். டு ஃபைண்ட் சேடல் பாயிண்ட். ஸோ இந்த கொஸ்டின் கேட்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தியரியாகவும் கேட்கலாம். நிறைய தடவை நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு போவோம். பட் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நமக்கு தியரி பார்ட் கேட்குறாங்க. தியரி பார்ட் கேட்டாலோ இல்லை அல்காரிதம் கேட்டாலோ நம்ம என்ன ப்ராசஸில் ஒர்க் அவுட் பண்ணோமோ அதே மெத்தடில் எழுதலாம். ஸோ இப்போ அகைன் பியூர் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன தியரம் அல்காரிதம் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 ஃபைண்ட் minimum value in each row and write at the end of the each row. So minimum value ஒவ்வொரு ரோலையும் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த ரோல நம்ம அதை ஹைலைட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு ரோலையுமே மினிமம் வேல்யூ என்னன்னு. ஸ்டெப் 2 ஃபைண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இன் ஈச் காலம். ஸோ ஒவ்வொரு காலத்துலையும் மேக்ஸிமம் வேல்யூ என்னங்கிறத காலம் வைஸ் நீங்கள் எழுதியிருக்கணும். கீழே எழுதுறது மேக்ஸிமம் வேல்யூ, ரோ வைஸ் எழுதுறது மினிமம் வேல்யூ. அடுத்து செலக்ட் த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ரோ மினிமா அண்ட் என்க்ளோஸ் இன் த சர்க்கிள். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூவை நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். செலக்ட் த லோயஸ்ட் எலிமெண்ட் இன் காலம் மேக்ஸிமா அண்ட் என்க்ளோஸ் இன் ரெக்டாங்கிள். ஸோ காலம் வைஸ் எழுது ரெக்டாங்கிள் ஷேப் போட்டுக்கோங்க. ஃபைண்ட் த எலிமெண்ட் இன் விச் சேம் த சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் and mark position in such element matrix star. It is saddle point which represents the value of game. ரெண்டு coincide ஆகிற டேர்ம் என்னவோ அதுதான் வேல்யூ ஆஃப் தி கேம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், நமக்கு ஈஸியாகவே புரியும். சால்வ் த ஃபாலோயிங் கேம். நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. பிளேயர் ஏ, பிளேயர் பி, A1, A2, A3, B1, B2, B3 டேட்டா கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் என்ன பண்ணலாம், நம்ம இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.